ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி வந்து Lenovo தரப்புலேருந்து இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்கிற Lenovo K10 Note. ஸோ அந்த ஃபோனோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு பார்த்துக்கோங்க, நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிகிடிக் தமிழ். ஸ்கிப்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். Lenovo K10 Note ஃபஸ்ட்டு பில்டுன்னு பார்க்கல இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கிளாஸ் பில்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெட்டல் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சாலிடாகவே இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா வெறும் 7.9 mm திக்னஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்லீக்காகவும் ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்குன்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் வெயிட்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 164 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஓவரால் பில்டு பர்ஸ்பெக்டிவ்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ரொம்ப சாலிடாகவே ஃபீல் ஆகுது. டிஸ்பிளேன்னு பார்க்கல இந்த Lenovo K10 Noteல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட கொண்டு வந்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயில் மேலே வந்து வாட்டர் வாட்ச் கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளே பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் இருக்கிற அதே கான்ட்ராஸ்ட் பிரைட்னஸ் எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது. அதே கலர்ஸும் ஓரளவுக்கு ஆவரேஜாக நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் வந்து Amoled டிஸ்பிளே கொடுக்கறது வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் கொஞ்சம் ஒரு பின்னடைவுன்னு சொல்லலாம். ஓவராலாக டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த டிஸ்பிளே வந்து இப்போ இருக்கிற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒர்த்துனே சொல்ல முடியும். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல இந்த Lenovo K10 Noteல வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 710 அந்த ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து 10 nm டெக்னாலஜி பில்ட் பண்ணியிருக்காங்க. பேட் லைஃபும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ டே டு டே டாஸ்க் ஆகட்டும், கேமிங், அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ணும். அதே மாதிரி கேமிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கேமிங்னு பேசல இங்கே ஜிபியை பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் adrino 616 ஜிபி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிபி பர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ ஓவராலாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லலாம். கேமராஸ்ன்னு பார்க்கல இந்த Lenovo K10 Noteல பின்னாடி வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து ஒரு 16 MP f1.8 அப்பச்சர் சைஸில் பிரைமரியும், செகண்டரி வந்து ஒரு 8 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் கேமரா வந்து ஒரு 2 MP டெப்த் சென்சிங் கேமரா வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி இருக்க கேமராவால் 4K 30 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதே செல்ஃபி சைடு பார்க்கும்போது முன்னாடி இருக்கிற அந்த வாட்டர் வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 MP f2.0 அப்பச்சர் சைஸில் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேமராஸில் எடுக்கிற ஷாட்ஸ்லாம் ரொம்ப டீசெண்டாக வரும்னு எதிர்பார்க்கலாம். ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற வேரியண்ட்டும் 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற இன்னொரு வேரியண்ட்டு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து 2 சிம் கார்டு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து ஹைப்ரிட் ஸ்லாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 2 சிம் போட முடியும். அப்படி இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோஎஸ்டி கார்டு வந்து போட்டுக்க முடியும். இதே வந்து UI பர்ஸ்பெக்டிவ் OS பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து Android 9 Pieல வந்து ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆன் டாப் ஆஃப் ZUI 11 அந்த யூஐயில் வந்து இது ரெண்டாகும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இங்கேயும் இன்டர்னல்ஸில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ்க்குள்ள இன்டர்னல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து 4050 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே இந்த மொபைலில் Type C சார்ஜிங் போட்டும் இருக்குது. இது கூடவே பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே வந்து 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலயமா மொபைலில் வேகமாகவும் சார்ஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் உள்ள ப்ராசர், அதுக்கப்புறம் எல்லாமே கவர் பண்ணுற ஒரு நல்ல பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் ஆவரேஜாக ரொம்பவே நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். கடைசியாக ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இந்த Lenovo K10 Note வந்து பார்த்தீங்கன்னா 180 யூரோக்கு வந்து லான்ச் ஆயிருக்கு. இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா சுமார் 14,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே இன்டர்னல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு Snapdragon 710 ப்ராசருக்கு பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல பேக்கேஜ் தான் சொல்லுது. பட் இன்னும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டாலே Vivo Z1 Pro வந்து கிடைக்குது. அது இன்னும் பவர்ஃபுல்லான ப்ராசர் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் ஒர்த்து தான். பட் இன்னும் மார்க்கெட்டில் இன்னும் நிறைய ஃபோன்ஸ் இருக்கிறத இங்கே வந்து நான் பதிவு பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த Lenovo K10 Note ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு இருக்கிறதுக்கு மறக்காம சொல்லுங்கள். மேலும் இதேமாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் செஞ்சுக்கிறதுக்கு பிகேடி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.